எப்பயுமே ஒரே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியான பொருட்களை வச்சு இப்படி ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நாம் வடைப்பருப்பு, பச்சரிசி அதோட அவல் சேர்த்திக்கிறதால ரொம்பவுமே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுக்கு நாம் வடைப்பருப்பை நல்லா இலக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக 1 கப் அளவுக்கு வடைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதோட பச்சரிசி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மெஷரிங் கப்பால் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா அளவுகளுமே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா 4-5 தரம் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியில் இருக்கிற டஸ்ட்டுகள் எல்லாமே போனதுக்கு பிறகு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வடைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா இலக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பார்த்தாலே வழங்கும் வடைப்பருப்பு அரிசி ரெண்டுமே நல்லா இலகி இருக்கு. இப்போ இதை தண்ணியை வார வச்சு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் ஊற வச்ச தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. இப்போ 3 பூடு அதோட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். காரத்துக்காக தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா இதை ஒரு தரம் அரைச்சி எடுத்துக்குவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்து வச்சு எல்லாமே நல்லா அரைப்பட்டதுக்கு பிறகு 1/4 கப் அளவுக்கு சிவத்த அவல் அல்லது வெள்ளை அவல் 2ல் 1 சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அவலை இலக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, டிரெக்டாகவே சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி உரமாக தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி இறுக்கமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நாம் ஒரு ஃபில்லிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி டின் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 துண்டு டின் ஃபிஷ்ஷை நல்லா முள்ளெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். பச்சை சம்பல் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பானுக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதிலேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளியுமே சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பானில் சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுவுமே இருக்கட்டும். இப்போ தோசை தவாவை நல்லா சூடு பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு மெல்லிசாவும் இல்லாமல் உரமான தடிப்பமாவும் இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஊற்றினதுக்கு பிறகு நாம் செஞ்சு வச்ச ஃபில்லிங்ஸை வேகிறதுக்கு முன்னாடியே மாவில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்குறதால நீங்கள் சேர்க்குற ஃபில்லிங்ஸ் கலராமல் இந்த அடையிலே நல்லா ஒட்டி வரும். இந்த மாதிரி நல்லாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள், மேலுக்கு ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா அடியில் முருகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உள்ளுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ அடியில் நல்லா ரோஸ்ட் ஆனது பிறகு நம்ம மற்ற பக்கம் திருப்பி 2 பக்கமுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே வழங்கும். இந்த மாதிரி ரொம்பவுமே டேஸ்டியாக ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம அவலும் சேர்த்திக்கிறதால நல்ல சாஃப்டாகவும் கீழே கிறிஸ்பியாகவுமே இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே வழங்கும். எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வடைப்பருப்பு வச்சு ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.